நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பாடல் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த பாடலை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுத்த கண்ணால உள்ள ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். அவள்லாம் பஜன் பண்ணுவாளோ? இன்னும் எவ்வாள் அவள் பிராமணாள் அவள்லாம். அதுக்கு அர்த்தம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. கடந்து போங்க. எல்லாரும் ஜோதியில ஐக்கியமா தான் இருக்காங்க. நாலாவது பாட்டு போடணும் தம்பி. சிடி கொடுத்தாங்கல்ல, அந்த சிடியில நாலாவது இந்த நாலு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் 4. ஒரு செய்தியை கேட்பீங்க, அந்த செய்தி அப்படியே நல்லா கேளுங்க. யாரும் தூங்கக்கூடாது. இப்ப கூட தூங்குறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறாங்க. நல்லா முழிச்சிருக்கணும். அந்த ஒரு மெசேஜை கேட்கலாம். இப்போ பரலோகத்தை தன் உறைவிடமாய் கொண்டு வாழும் பரம ஈஸ்வரன், நான் பரிசுத்தமாய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று மக்களுக்கு கூறிய பவித்திர ஈஸ்வரன். கேக்குதா உங்களுக்கு? எத்தனை பேர் கேக்குது? நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று திருவாய்மலர்ந்த ஜீவ ஜோதீஸ்வரன். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் வீற்றிருக்கும் ராஜராஜேஸ்வரன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும் என்று கூறி நமக்கு மன அமைதியை தருவதற்காய் தன் உயிரையே தியாகம் செய்த திவ்ய சாந்தீஸ்வரன். பாவங்களையும் அவற்றால் உருவாகும் சாபங்களையும் சுட்டரிக்க நெருப்பாய் நிற்கும் அக்னீஸ்வரன். நோயினின்று பேயினின்று நம்மை விடுவிக்க வந்த பரிகாரியாம் வைத்தீஸ்வரன். பாவிகளை ரட்சிப்பதற்காக தன் விண்ணக மகிமை பிரதாபங்களை துறந்து இம்மண்ணுக்கு வந்த ஒரே ரக்ஷேஸ்வரன். இறைவன் ஒரு கொடுமைவாதி என்று நம்பிக்கொண்டிருந்த உலகத்துக்கு இறைவன் தாயினும் மேலான அன்புள்ளவர் என்னும் தகவலை சொல்லி நிரூபித்த காருண்யேஸ்வரன். எல்லா அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலான மகா ஈஸ்வரன், சர்வ சக்தீஸ்வரன். மொத்த பிரபஞ்சத்தையும் படைத்தாளும் பிரம்மேஸ்வரன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன ஜீவேஸ்வரன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று உறுதியாய் கூறிய முக்தீஸ்வரன். இவர்தான் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து நிற்கும் இயேசு என்னும் சர்வேஸ்வரன். அவரது திருநாமம் பெரும் புகழ் பெறட்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். நம்ம மொழியில கடவுளை வணங்க ஆரம்பிச்சாலே அவள்லாம் இவாளா மாறிடுவா. உண்மையிலே அன்னைக்கு ஒரு சர்ச்சில் போயிட்டு இருக்கிறேன். ஒரு தம்பி பாடுறாரு, டங்கத்தை கேட்க உயலாய் அவ்வாழத்தை கேட்க உயலாய். அப்பா பேர் என்னன்னு கேட்டா பொன்னுச்சாமின்னு சொல்றான். எதுக்கு இந்த பந்தா? தமிழ்நாட்டிலே உட்கார்ந்துக்கிட்டு ஏண்டா தமிழ்நாட்டில் பிறந்தோம், பென்சில்வேனியாவில் பிறந்திருக்கலாமே என்ற ஒரு நினைப்பு இன்னைக்குள்ள பாட்டுக்காரங்களுக்கு. வெளியில உள்ளவன் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த மாதிரி பாடும்போது, பாவம் யாரு பெத்த பிள்ளையோ, பையன் நல்லா தான் உள்ள போனா, இந்த மாதிரியா மாத்தி விடுவாங்க. மக்கள் நம்மளை பார்த்து நாட்டுப்பற்ற துரோகிகள் அப்படின்னு சொல்றாங்க. தயவு செய்து இந்த மீட்டிங்க்கு நீங்க மட்டும் வந்தா போதாது. என் இருதயத்துக்குள்ள ஒரு ஆதங்கம் உண்டு. அவ்வாளும் ஒரு நாள் இவ்வாளாக மாற வேண்டும். அது சீக்கிரமாக சம்பவிக்கும். எப்பொழுது தெரியுமா? அந்த ஆதங்கம் நமக்குள்ள உருவாகணும். அவங்களும் வரணும். ஆசாத் பாய் எங்க இருக்கார்? அஸ்ஸலாமு அலைக்கும். ஆசாத் பாய் அவர் பேப்டிஸ்ட் எடுத்த உடனே மாமூலா, ஆபேல், மோசஸ்னு எல்லாம் பேரை மாத்தி விட்டாங்க. ஆனா ஆசாதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்கிறது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன அர்த்தம் தெரியுமா? ஃப்ரீடம், விடுதலை, சுதந்திரம், நிம்மதி. அந்த பேர் அவர் ஏன் எடுக்கணும்? நாளைக்கு ஒரு இஸ்லாமியர்கள்ட்ட ஆண்டவரை பற்றி சொல்லும் போது இவர் மோசஸ்னு போய் சொல்ல போனார்னா, ஒரு சாதாரண ஷர்ட் பேண்ட் போட்டு போனா கூட பரவாயில்ல. நம்ம ஆட்கள் ஜிப்பா வேட்டியோடு அப்படியே கடந்து போவார்கள். இப்படி நம்ம ஒரு வெள்ளக்கார வேஷம் போட்டுக்கிட்டு அல்லது ஒரு பெந்தகோஸ்தே வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு கிறிஸ்தவ வேஷம் போட்டுக்கிட்டு போனோம்னா உங்களை ஊனமுற்றவர்களாக மாற்றி விடுவார்கள். கடைசியில பொட்டு வைக்கிற இடத்துல
துட்டு வைத்து விடுவார்கள். Now, தேவையில்லாம நம்முடைய உயிரை ஏன் இழக்கணும்? ஆசாத் பாய் மாறிப்பட்ட முஸ்லிம்கள்ட்ட நான் எப்படி பேசுறேன் தெரியுமா? காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அலைஹிஸ்ஸலாம். அப்போ உடனே அவர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாரு. அதுல இவர் நல்ல பாய் ஆனதால அலைஹிஸ்ஸலாம்னு எனக்கு சொல்றாரு. எல்லா பாயும் இந்துக்களுக்கு அலைஹிஸ்ஸலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்? இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் சொல்லணுங்கிற ஒரு குரூப் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் சலாம் அலைக்கும் சொல்லுங்கள் என்று இயேசுநாதர் நம்முடைய வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார். இயேசுநாதர் சலாம் அலைக்கும் சொல்ல சொன்னார்னு தெரிஞ்சவங்க மட்டும் கை வைத்துங்களேன். தெரியாதா? ஐயோ ஐயோ. பைபிள்ல நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது இப்படி சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று முதலாவது சொல்லுங்கள். அந்த சலாம் அலைக்கும் அப்படின்னா சமாதானம் உண்டாகட்டும் அர்த்தம். நமக்கு அது சொல்லி பழக்கமே இல்லை. சோதரபிதேன்னு சொன்ன உடனே ஒரு ஆள் ஏன்ட கேட்கிறாரு, இவர் இப்ப என்ன சொன்னாரு? அவருக்கு புரியல. கடகடன்னு என்னெல்லாமோ சொல்லி முடிச்சிடறோம். நான் முஸ்லிம்ஸை பார்த்தா சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பாய் அல்லாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கடவுள். அல் அப்படின்னா த, THE த. லாஹ் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம். த காட் அதான் அரபு மொழியில் அல்லாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். பாய் நீங்க அல்லாஹ் கிட்ட டைரக்டா பிரேயர் பண்றீங்க, துவா பண்றீங்க. கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அல்லாஹ் கிட்ட ஈசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா துவா பண்றாங்க. அவங்களுக்கு துவா பண்ணி முடிச்ச உடனே ஜவாபு கிடைக்குது. நான் அது மாதிரி தான், என் பேர் அகத்தியன். அல்லாஹ் கிட்ட ஈசா மூலமா துவா பண்ணி எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அப்படி சொன்ன உடனே அந்த பாய் உடனே அப்படியா? ஆமா, உங்க வீட்டுல நிக்கா லேட் ஆகுதுன்னா அதாவது கல்யாணம் லேட் ஆகுதுன்னா அல்லாஹ் கிட்ட ஈசா மூலமா துவா பண்ணுங்க. துவானா பிரேயர் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு கல்யாணம் சீக்கிரமா நடக்கும்னு சொன்ன உடனே அந்த பாய் அழுதுகிட்டே சொல்றாரு, எங்க வீட்டுல நிக்கா லேட் ஆகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நான் சொன்னேன், அந்த அல்லாஹ் தான் ஈசா மூலமா என்கிட்ட சொன்னாரு அப்படி சொன்னேன். உங்களுக்கு ஈசான்னா எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு தெரியாதுங்கிறது இன்னைக்கு தான் தெரியுது. தெரிய வேண்டியதெல்லாம் தெரிய வேண்டிய டைம்ல நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கிறிஸ்தவத்துக்குள்ள இவ்வளவு டிவிஷன்ஸே வராது. இன்னைக்கு அதெல்லாம் இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்குல்ல, உண்மையில இந்த பாய் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஆசாத் அலி கான், இவர் எப்ப கூப்பிட்டாலும் சலாம் அலைக்கும் பாய் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு அர்த்தம் அவருக்கு தெரியும். நம்ம ஆட்களுக்கு தெரியாதனால சலாம் அலைக்குமா